சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ +2 பொதுத் தேர்வில் 88.39% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பினுடைய முடிவுகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஆண்டிற்கான நடந்து முடிந்த கல்வி ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வுகளை சுமார் 17.88 லட்சம் மாணவர்கள் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதில் தற்பொழுது 12ஆம் வகுப்புகளுக்கான அந்த ஒரு தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த வருடம் சுமார் 88.39% மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சிபிஎஸ்இ அந்த எக்ஸாம் கண்ட்ரோலர் சான்யம் பரத்வாஜ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். சிபிஎஸ்இ இணையதளம் மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் இந்த ஒரு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டினுடைய அந்த தேர்ச்சி சதவீதம் என்பது அதிகமாகி இருப்பதாகவும், அதே சமயம் மாணவர்களை காட்டிலும் மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் என்பது 5% அதிகமாக உள்ளது என்ற ஒரு தகவலையும் சிபிஎஸ்இ தேர்வு கட்டுப்பாட்டாளரான சான்யம் பரத்வாஜ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வார காலத்திற்கும் மேலாக சிபிஎஸ்இ முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த 12ஆம் வகுப்புகளுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஓரிரு நாட்களில் 12ஆம் வகுப்புகளுக்கான அந்த ஒரு 10ஆம் வகுப்புகளுக்கான அந்த முடிவுகளும் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் நடப்பாண்டில் மட்டும் பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4 வரை நடைபெற்ற அந்த சிபிஎஸ்இ தேர்வுகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான சிபிஎஸ்இ தேர்வை சுமார் 44 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் எழுதியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த தேர்வு முடிவுகளை தான் தற்பொழுது சிபிஎஸ்இ அதிகாரப்பூர்வ தேர்வு கட்டுப்பாட்டாளரான சான்யம் பரத்வாஜ் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.